பாட்டம்ல இருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஹைலி வாலடைல் மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். இதில் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லைன் வந்து 24,550ன்றது மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,768 விச் இஸ் அபவ் சென்ட்ரல் லைன். லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹைக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து விச் இஸ் குட் சைன். இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ரிகவரி வராமல் இருந்ததுதான் கொஞ்சம் கன்சாலிடேஷன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். எந்த ஒரு ஈக்விட்டி வந்து RSI 30க்கு கீழே போயாச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா RSI 30ன்றது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வந்தால் மட்டும்தான் வந்து புல்லிஷ்னஸ் இன்டாக்டில் இருக்கும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு 5,740 லோ வந்து ஒன்று பஞ்ச் ஆயிருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன், சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிகிட்டு இருக்கேன். வாரம் நம்ம வந்து நிஃப்டி வீக்லி லெவல்ஸ், பேங்க் நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் அண்டு நிஃப்டி ஐடி வீக்லி லெவல்ஸை பார்ப்போம். அதுபடி பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி வந்து ஹைலி வாலடைல் மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பாட்டம்லேருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஹைலி வாலடைல் மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். குவான்டிட்டி எல்லாம் கம்மியாக வச்சுக்கணும். ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ்லி வாலடைல் மார்க்கெட். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சொன்னேன். நிஃப்டி க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,768 ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 25,000, 25,300, 25,600. சப்போர்ட்ஸ் ஆர் 24,400, 24,100, 23,800. சென்ட்ரல் லைன் 24,550. இதில் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லைன் வந்து 24,550ன்றது மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,768 விச் இஸ் அபவ் சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி கம்ப்ளீட்டாக பாட்டம்லேருந்து ரிவர்சல் வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் ரிலையன்ஸ். அந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது இல்லாமல் பாரதி ஏர்டெல்லும் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ வந்து பேக் டு நம்ம வீக்லி லெவல்ஸ்னு பார்க்கும்போது 24,705 வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து லாஸ்ட் வீக்கோட ஹை. ஸோ அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது விச் இஸ் ஆல்வேஸ் குட். அப்படி தான் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் கூடவே. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் பொறுத்தளவு 53,625. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 54,200, 54,700, 55,300. Supports are 52,800, 52,000, 51,600. Central line is 53,200. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைனுக்கு மேலே தான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது விச் இஸ் ஆல்வேஸ் குட். நம்ம லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹைக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து விச் இஸ் குட் சைன். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் ரிகவரி வராமல் இருந்தது தான் கொஞ்சம் கன்சாலிடேஷன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி நல்லாவே அப்பாக இருக்கிறதால வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் நல்லா மொமெண்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப் சைடு. நிஃப்டி ஐடி பொறுத்த அளவுக்கு நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 45,995. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 46,600, 47,200, 47,800. சப்போர்ட்ஸ் ஆர் 44,900, 44,300, 43,900. சென்ட்ரல் லைன் இஸ் 45,550. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐடிலையும் சென்ட்ரல் லைனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது ஆல்வேஸ் குட். ஸோ இந்த 3 இண்டெக்ஸும் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைன் மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் தேர்ஸ்டே அண்ட் ஈவன் ஃப்ரைடே வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பேடு சிச்சுவேஷனில் தான் இருந்தது இண்டைசஸ் எல்லாமே. அது எல்லாமே தலைக்கீழ மாறின மாதிரி நல்ல மொமெண்டமுக்கு ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கிறது ஒரு நல்ல சைன். நெக்ஸ்ட் வீக் மேபி ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குன்றதுக்கு ஐடி, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி மூணுமே வந்து ஆஸ் ஆன் க்ளோஸையும் சென்ட்ரல் லைனையும் கம்பேர் பண்ணும்போது க்ளோஸ் மேலே இருக்கிறதால மூணுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி தோன்றுறது எனக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து பார்த்தோம். ஃபிபனாச்சியில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும், என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து RSI டைவர்ஜென்ஸ் பார்ப்போம். RSI டைவர்ஜென்ஸ்ன்றது இப்போது எல்லாருக்குமே வந்து RSIன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து RSI 30 வந்து சப்போர்ட் ஜோன், RSI 70 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ
RSI 30க்கு கீழே எந்த ஒரு ஈக்விட்டி வந்து RSI 30க்கு கீழே போயாச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா RSI 30ன்றது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வந்தால் மட்டும்தான் வந்து புல்லிஷ்னஸ் இன்டாக்டில் இருக்கும். RSI 30க்கு கீழே அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து RSI வந்து கீழே போச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரிலி வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம்க்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாகுன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ RSI 30 சப்போர்ட்ன்றது RSI 30க்குள்ளேயே ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். RSI 70 ரெசிஸ்டன்ஸ் ஜோன்றது வந்து பார்த்திங்கன்னா RSI 70 வரும்போது நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரலாக RSI 30க்கும் RSI 70க்கும் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு அல்ட்ரா புல்லிஷ் ஜோன் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா RSI 70 வந்தாலே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய ஸ்டாக்கில் வந்து ப்ராபபிலிட்டி வந்து நம்ம நினச்ச மாதிரி RSI 70 வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா RSI 60, RSI 50, RSI 40, RSI 30 வரைக்கும் கூட வரத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். இன் சம் கேசஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அல்ட்ரா புல்லிஷாக அப்படி இருக்கும் பட்சத்தில் RSI 70 to RSI 60லேயே வந்து RSI வந்து நம்பர் வந்து RSI 70லேருந்து RSI 60க்குள்ளவே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் RSI 70க்கு தாண்டி போகும். ஸோ இந்த RSI 70 கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை விட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹைக்கு போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா புல்லிஷ் ஜோன். ஸோ அதனால் நம்ம வந்து RSI 70 போனோன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோமா இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதான்றது அல்ட்ரா புல்லிஷ் ஜோனில் அது கன்சாலிடேட் ஆகி 70 to 60 ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் 70 பக்கத்தில் போகும்போது ப்ரைஸ் வந்து ஹையர் ஹைக்கு போச்சுன்னா அது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல மொமெண்டம் ஸ்டாக். அதை வந்து நம்ம விற்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து ஜென்ரலாக வந்து RSI பற்றி டீப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபிபனச்சி பேசும்போதும் டீப்பாக சொன்னேன். ஸோ RSI பற்றி பேசும்போதும் கொஞ்சம் டீப்பாக சொன்னால் தான் வந்து நல்லா புரியுன்றதால. அண்ட் பிலோ 30க்கு கீழே வர்றது வந்து மோஸ்ட் பேரிஷ். அதனால் வந்து அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா RSIயோட ஜென்ரல் கான்செப்ட். இப்போ வந்து RSI டைவர்ஜென்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எந்த ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ வந்திருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees வந்துட்டு RSI வந்து பார்த்திங்கன்னா 32ல் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் லோ வந்து 100 rupees வந்திருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கன்சிஸ்டன்ட் டேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லோன்ற 100க்கு கீழே 99 ஆர் 98 கூட ப்ரைஸ் வந்துடும். RSIயை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100ல் இருந்த 32வை விட இந்த 98 வரும்போது 33, 34லாம் இருந்தால் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது RSIயை பேஸ் பண்ணி இது ரிவர்சலாக இருக்குன்ற மாதிரி நம்ம கணிச்சு நம்ம வந்து லாங் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 98 வரும்போது RSI வந்து above 32, தட் இஸ் 100 இருக்கும்போது RSI 32 இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் 99 ஆர் 98 வரும்போது RSI அகெயின் 32க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டாக் டெஃபினட்டாக மொமெண்டம் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை பை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இதுதான் வந்து RSIயோட டைவர்ஜென்ஸ்ன்றது. பிகாஸ் டைவர்ஜென்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு வர எக்ஸ்ட்ரீம் லோவோட RSI நம்பரோட செகண்டு அந்த எக்ஸ்ட்ரீம் லோவை கட் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறமும் RSI கட் பண்ணாமல் மேலே இருக்கிறது தான் வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட் பார்க்க வேண்டியது நம்பர். ஸோ RSI நம்பரை வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரேட்ஸுக்கு வந்து எந்தெந்த சார்ட்டில் ப்ராபபிலிட்டி கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் ட்ரேட்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 4% to 10% அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்கா மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன் சம் சினாரியோஸ் நம்ம அந்த பாட்டமே வந்து எக்ஸ்ட்ரீம் லோவாக கூட இருந்துட்டு ஃபுல்லாக கூட மூவ் ஆகும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஸோ இதில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வர்றது எதுன்னா பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-14 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு 5750 ரேஞ்ச் வந்து 5740 லோ வந்து ஒன்று பஞ்ச் ஆகிருக்கும். நான் வந்து சார்ட்டில் வந்து ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் டைரெக்டாக அதுக்கு மேலே RSIயும் பிளாட் பண்ணியிருப்பேன் நான். அந்த RSIயில் பார்த்தீங்கன்னா 35.4 வந்து லோவாக இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லோ வந்து பார்த்திங்கன்னா 5740 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் டேஸ்க்கு அப்புறம் ஜூனில் ஒரு 3rd or 4th அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5693.20 லோ வந்திருக்கும். 5693.20 லோ வந்திருக்கும்.
which is lower than 5740. அந்த 5740 வரும்போது RSI வந்து பார்த்தீங்கன்னா 35.4 இருந்திருக்கு. அண்ட் அதோட லோயஸ்ட் லோ 5693.20 வரும்போது RSI வந்து 36.71. அங்கே ஒரு லைன் போட்டிருப்பேன் நான். ஸோ RSI வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும். அதுதான் ஒரு ரிவர்சல். அங்கேருந்து ரிவர்சல் எடுத்த அப்போலோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5693 5700லேருந்து ஆல்மோஸ்ட் 7000 வரைக்கும் கூட மூவ் ஆகிருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெரிய லெவல்லே மூவ் ஆகலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 10-15% கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம ப்ராஃபிட்டை எங்கே எடுக்கிறோன்றது நம்மளோட ஓன் டெசிஷன். ஸோ நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் சொன்னது வந்து ஆடியோவில் சொன்னது, வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 6541 லோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 1 2 அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ வந்து ஆல்மோஸ்ட் 6511 which is lower than 6541. ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லோ 6541 ஜூலை 21 அந்த மாதிரி வரும்போது RSI மேலே மார்க் பண்ணியிருப்பேன் 31.70. அகெயின் வந்து ஆகஸ்ட்டில் 2 அந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் லோ வரும்போது 6511 வரும்போது RSI வந்து 32.38 which is higher than எக்ஸ்ட்ரீம் லோஸோட RSI பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து இதை பஜாஜ் ஃபினான்ஸை வந்து நம்ம வந்து பொசிஷனலாக டெலிவரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் ஒரு 18-19 போல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அதுக்கும் கீழேயும் வந்திருக்கு ப்ரைஸு. அதுக்கும் கீழேயும் ப்ரைஸ் வரும்போது 6400 ரேஞ்சுக்கெலாம் ப்ரைஸ் வந்தாலும் RSI கீழேயே வரல. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 6511 அந்த ரேஞ்சிலேருந்து எடுத்த மார்க்கெட் வந்து 7600 7700 வரைக்கும் போயிருக்கு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வந்து சார்ட்டில் பிளாட் பண்ணி வீடியோ வரும்போது காமிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது ஒரு RSI டைவர்ஜன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனலாக எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் கம்பல்சரியாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமலாம் நம்ம பண்ண முடியாது. இப்போ இந்த பஜாஜ் ஃபினான்ஸ்லேயே வந்து நம்ம வந்து 6511லேருந்து இது கீழே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6400. ஸோ அந்த ஸ்ப்ரெட்ன்றது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் மறுபடியும் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம இமீடியட்டாக திரும்பவும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஸ்டாப் லாஸ் வரலைன்னாலும் அது பாட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஏன்னா அந்த இடத்துல வந்து டெலிவரி பேஸ்ட் பையிங் வந்து நிறைய நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து இப்போ என்ன இருக்குது ரெடியாக அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து அரவுண்டு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து நவம்பரில் 11-12 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு லோ வந்திருக்கு மார்க்கெட்டில். ஒரு 900 அந்த மாதிரி 910 அந்த மாதிரி ஒரு லோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்ட் டேஸில் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ஒரு 970 அந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் இப்போ கீழே இறங்கி ஒரு 930 940 இருக்குது. இந்த கவுண்டர் நமக்கு வந்து இன் கம்மிங் டேஸில் 900க்கு வரும் பட்சத்தில் 900ன்றது எக்ஸ்ட்ரீம் லோ வந்து நான் சொன்ன மாதிரி இது 910னா மறுபடியும் 900லாம் வரும்போது நம்ம வந்து இந்த டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போது நான் சொன்ன மாதிரி இதில் 2 வியூ இருக்கும். ஒன்று வந்து நம்ம வந்து பொசிஷனலாக ஹேண்டில் பண்ண போகிறோம், ஸ்டாப் லாஸ் வேண்டாம், இந்த மாதிரி RSI டைவர்ஜன்ஸ் ஊற்றி எடுக்கிறதால கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட திரும்பினா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் உங்களோட பர்ச்சேஸை வச்சுக்கலாம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 929 முடிஞ்சிருக்கு. ஸோ இன் பிட்வீன் 929 to 900. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரேஞ்சில் வந்து 929 to 900 ரேஞ்சில் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணிங்களா. டார்கெட் வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 980 to 1000 கொடுத்துருக்கேன். நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து 980 to 1000 மேலே கூட போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தோம் பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கும் மேலே போகிறதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி மேலே போகுதுன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து கவர் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம டைட்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா நான் பை இன் பிட்வீன், அதாவது
இந்த ஈக்விட்டி ஐடியா வந்து ஜென்ரலாக நான் வந்து இதை எதோட கனெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஈக்விட்டி ஐடியாக்கே வந்து இந்த ஐடியாவை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். பை டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பிட்வீன் 929 to 900. டார்கெட்ஸ் ஆர் 980,000 ப்ளஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து 850க்கு வைக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் லிவரேஜ் கொடுத்து வச்சிடலாம். அகெயின் மொமெண்டம் வந்து மறுபடியும் மேலே ஏறும்போது நம்ம பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்ம டைட்டாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நினச்சி பண்ணுறவங்களுக்கு 870 இஸ் த பெஸ்ட் ஸ்டாப் லாஸ். 980 to 1000 போகும்போது நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த RSI வச்சு ட்ரேட் எடுக்கிறது. பேரலாக வந்து ஒரு அடிஷனல் கால் வந்து நம்மளோட நியூஸ் கஃபே வியூவர்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவும் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன் ஐடியா. எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன் ஐடியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நிஃப்டி இன்க்ரீஸ் ஆனதுக்கு பாரதி ஏர்டெல், HCL டெக், இன்ஃபோசிஸ் எல்லாமே இருந்தாலும் ரிலையன்ஸும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஆப்ஷன் ஐடியா பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸ் 1330 காலை வந்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது க்ளோஸ் ஆகிருக்கிறது 4.95ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன் பிட்வீன் 4.95 to 4 rupees. டார்கெட்ஸ் ஆர் 6.40 and 8. ஸ்டாப் லாஸ் இஸ் 3.50 ஆன் க்ளோஸ் பேசிஸ். ஸோ ரிலையன்ஸை வந்து 1330 காலை வாங்கலாம். பிட்வீன் 4.95லேருந்து 4 ரூபாக்குள்ளே நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வாங்கலாம். கீழே வந்தால் கூட வாங்கலாம். ஒரு லாட் தான் எடுக்கணும். எங்கே பெஸ்ட் ப்ரைஸ் வருதோ அங்கே வாங்குங்க. டார்கெட் 6 ரூபா 40 பைசா அண்ட் 8 ரூபா. ஸ்டாப் லாஸ் 3 ரூபா 50 பைசா ஆன் க்ளோஸ் பேசிஸ். இது வந்து நம்மளோட வியூவருக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன் ஐடியா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வாரம் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.